வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு விடுங்க. மிக மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று பிரேமலதா அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க வீட்டில். இது எதற்காக அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, இது உடம்பு அவர் இப்போ தான் சரியாகி வீட்டில் இருக்கிறதுக்காக பார்த்தது அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கறது கரெக்டு தான். ஆனால் உடம்பு சரியில்லாததுக்கு மட்டும்தான் பார்த்தாங்களா? ஏற்கனவே அரசியல் புரசலாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும்போது கூட்டணிக்கு அச்சாரமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலேஜ் ரகசியத்தை எப்படி சொல்வது அப்படின்னா, அந்த காலேஜ் ரகசியம் என்ன? பிரேமலதாவை இவ்வளோ முதலமைச்சர் போய் பார்க்கறது சந்தோஷமாக இருந்தாலும், கடந்த காலங்களில் அவர் உடல்நிலையை பற்றி, முதல்வருடைய உடல்நிலையை பற்றி அவர் பேசிய வார்த்தை ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் பேண்ட்டெல்லாம் ஏன் போடுறாரெலாம் அவங்க பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தது அதை சம்பந்தமான விஷயம், அதை பேச போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாளிதழில் செய்தி, கரிகால் சோழனுக்கு விழா தீக்காவளியாக திமுக திட்டம். திடீர்னு யோசிப்பீங்க, என்னங்க இப்போ தான் ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தாங்க, அடுத்து கரிகால் சோழனுக்கு விழாவா அப்படின்னா, ஆமாம், தேர்தல் வரும்போது இனிமேல் நிறைய தலைவர்களுக்கு உங்களுக்கு விழா எடுப்பாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு அறிவிச்சிருச்சு, திமுக முப்பெரும் மாநாடு, இந்த பக்கம் ஓபிஎஸ் மாநாடு, விஜய் மாநாடு, அதிமுக ஏற்கனவே நிறைய இடத்துல மாநாடுகள் நடத்தணும்னு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 10 பேர் வச்சுருக்க பிஜேபி கூட மாநாடு நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்குது. சின்ன சின்ன கட்சிகள்லாம் மாநாடு நடத்துவாங்க. சமுதாய தலைவர்களுடைய பிறந்தநாளை எப்பயும் கொண்டாடாத விதத்தில் இந்த தடவை ஓகோன்னு கொண்டாடுவாங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா, இதுவரை தூங்கி கொண்டு இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்களே. கவுன்சிலர்லாம் இன்னும் 8 மாதம் தான் அடின்னு அடிக்கணும், அதெல்லாம் அடிச்சுட்டு இருக்க ஆரம்பிப்பாங்க. மண்டல தலைவர்கள் இங்கே திருச்சியில், மதுரையில் பண்ணது ஞாபகம் இருக்கும். இப்போ சென்னையிலும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவிற்கான முறைகேடு நடந்திருக்கிறதாக வரக்கூடிய செய்திகள் கவலை அளிப்பதாக இருக்கிறது. எப்படியும் ஜெயிக்கலான்ட்டு பெண் நிறுவனம் என்ன பண்ணலாம், யாரை போடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் உரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு அவர் ஒரு பக்கம் பாடுபட்டுருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம், இந்த கரிகால் சோழனுக்கு விழா தீக்காவளியாக திமுக திட்டமும் பிரேமலதா அவர்கள் சந்தித்ததும் முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜியை பற்றி நம்ம பேசியாக வேண்டும், ஆணவ கொலையை பற்றி பேசியாக வேண்டும். காரியற்றி ஒரு 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 அநியாயமாக ஒரு அப்பாவியை கொன்ன ஒரு காலேஜ் பையன் இறந்துருக்காரு. பார்த்திங்கன்னா எம்எல்ஏவுடைய பேரன் அது சரண்டர் ஆகிருக்காரு. அதாவது வழக்கறிஞர்கள் புடைசூழ அப்படின்னா பணம் செல்வாக்கு இருந்தால் மொத்தமாக வழக்கறிஞர்களோட போகிற சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சிடென்ட் கேஸாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளியே ஈஸியாக வந்துடுவீங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கேட்டால் இதை தான் திராவிட மாடல் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. நம்மளும் சிரிச்சுக்கிட்டே திராவிட மாடல், பிஜேபி வரக்கூடாது, பாசிச பாஜக வரக்கூடாதுன்னு இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும். மேலே மோடி என்ன செய்கிறாரோ அதான் சார் கீழே செய்கிறாங்க. ஏன் யாருக்கும் புரிய மாட்டேன்னு புரியல. மேலே மோடி என்ன செய்கிறாரோ அதான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதில் எப்படி இவங்களும் அவங்களும் வேறுபட்டவர்கள்? பிஜேபியுடன் மறைமுக கூட்டணி, அதிமுக நேரடியாக கூட்டணி, மறைமுக கூட்டணி. பேசுகிறதுனா இவங்களை கிழிச்சு பேசுகிறதுனா எவ்வளோ வேணால் பேசலாம். கோவம் தான் வருது இவங்களை பற்றிலாம் பேசுகிறதா இருந்தால். நாடு போயிட்டு இருக்க நேரத்தில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு கோமாளித்தனமாக இருக்கிறது. மக்கள் கேட்க அவ்வளோ கோவம் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க புரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக இதற்கு பதில் கண்டிப்பாக தருவாங்க. இந்த விஷயத்தை பார்ப்போம். கரிகால் சோழனுக்கு விழா தீக்காவளியாக திமுக திட்டம். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திரன் சோழனை பாஜக கையில் எடுத்த நிலையில் அதற்கு போட்டியாக கல்லணையை கட்டிய கரிகால் சோழனை முன்னிலைப்படுத்த திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. சித்தாந்த ரீதியாக திமுகவை எதிர்கொள்ள தமிழர்களின் அடையாளமாக திகழும் ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோளிங்கர் கோயிலை கட்டிய ராஜேந்திர சோழன் ஆகியோரை பிஜேபி முன்னிலைப்படுத்தி வருகிறது. பிஜேபி ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனை முன்னிலைப்படுத்தும் போது கரிகால் சோழனுக்கு தீக்காவளியாக, ஏன்னா கல்லணையை கட்டியவர் கரிகால் சோழன் அப்படிங்கும்போது வளர்ச்சி திட்டங்களுக்கு கரிகால் சோழன் முன்னுரிமை கொடுத்தான். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம தேனியில் பென்னி குயிக் கட்டிய அணை இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வந்த பென்னி குயிக் நமக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கோம். அவரை இன்னும் நினைவு கூறு கொண்டுகிட்டே இருக்கோம். அதே போல் கரிகால் சோழனுக்கு இப்போது விழா எடுக்கலான்னு நீங்கள் விழா எடுக்கலான்னு சொன்ன உடனே நீங்கள் யோசிக்கிறது என்னென்னு எனக்கு புரியுது. அதாவது தேர்தல் வரும்போது தலைவர்களுக்கு சிலை வைப்பது வாடிக்கையாகிவிட்டது. எல்லாமே விழா விழா விழா. பிஜேபி எதுக்கு முருகன் மாநாடு இப்போ நடத்துதுங்கிறது ஊருக்கே தெரியாமையாக இருக்கும். எல்லாம் தேர்தல் வந்துருச்சு, அடுத்து காவடி யாத்திரை ஒன்று நடத்துகிறாங்கிறாங்க. அவங்களுக்கு போட்டியாக நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறது அது சரியான விஷயமா நமக்கு தெரியல. உங்களுடன் ஸ்டாலின் நடத்துறதுக்கு முன்னாடி இப்போ நடத்துகிறீங்க, அதாவது பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விழா எடுக்கிறத விட
2 மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் இல்லை, அது 1 மாதம் பண்ணிங்கன்னா இன்னும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து படிப்பில் இன்னும் கொஞ்சம் வந்து சலுகைகள்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இதையெல்லாம் விட்டு இது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ என்ன சிக்கல்னா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு திமுக ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி மத ரீதியாக மக்களை வந்து ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுதுங்கிற பயம் இன்றைக்கி திமுக வந்துருச்சு. அந்த பயத்துக்கு காரணம் என்ன? கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தோம்னா, இப்போ கலைஞர் இருந்தார்ல, பகுத்தறிவுனா பகுத்தறிவு தான்ப்பா, அதில் பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸே இல்லை. மற்றதில் காம்ப்ரமைஸ் ஆனாலும், கலைஞர் மற்றதில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருந்தார். ரொம்ப உறுதியாக ஒரு விஷயந்தான். அதாவது வந்து இன்றைக்கி வந்து கோயில்கள் அப்படிங்கிறது எதற்காக, இந்துக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மளுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தால் அப்படின்னாங்க. இங்கே இருக்க திராவிட மாடல் அரசு நீங்களே வேல் தூக்குறீங்க. அதாவது பிஜேபியை விட நாங்கள் தான் சங்கியை நிரூபிக்க நீங்கள் போராடுறீங்க. அப்போ ஒரிஜினல் சங்கியே போதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, கரிகால் சோழன் ஆன்மீகவாதியா? கரிகால் சோழனுக்கு தீக்கா விழா எடுப்பது குறித்து திமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது, கரிகால் சோழன் என்றதும் அனைவருக்கும் கல்லணை தான் நினைவுக்கு வரும். அணை என்றாலே வளர்ச்சி. எனவே மதத்தை முன்னிறுத்தும் பாஜகவுக்கு போட்டியாக வளர்ச்சியை முன்னிறுத்துகிறோம். கரிகாலனுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பில்லை என்பது போல் திமுகவினர் காட்ட முயன்றாலும், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பழமையான கோயில்களில் கரிகால் சோழனுக்கு சிலைகள் உள்ளது. அவரை நினைவு கூறும் சின்னங்களும் உள்ளது. அதாவது ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நீங்கள் வந்து நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த மன்னர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம அடையாளங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. கீழடி நம்மளுடைய அடையாளம், அதுலேயும் மாற்றுவதில்லை. இரும்பு காலம், உலகத்துக்கே இரும்பு காலம் இந்தியாவில் தோன்றியது, அதுலேயும் நமக்கு நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய சித்தாந்தம், அதையும் தாண்டி தமிழர்களுடைய நம்மளுடைய மொழியுடைய பெருமை, இதெல்லாம் வந்து செம்மொழியான தமிழகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் உலகமே நீ கொண்டாடி கொண்டு இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்ம மொழியையும் நம்மளுடைய தொன்மையையும் பெரிய லெவலில் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு மோடி ரொம்ப திட்டமிட்டு பிஜேபி பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பிஜேபிக்கு நீங்கள் ஏன் சலாம் போட்டுட்ருக்கீங்க? மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது பெருமை நீங்கள் எப்படி சார் சொல்லலாம்? ஏன் சொல்கிறீங்க அந்த வார்த்தையை? நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் கரிகால் சோழனுக்கு பாராட்டு விளையாடுங்க, எத்தனை மன்னர்களுக்கு வேணால் பாராட்டு எடுங்க, அது தப்பு இல்லை. இப்போ ராஜேந்திர சோழனுக்கும் இவருக்கும் பெரிய அளவுக்கு சிலை வைக்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல சிலை வச்சுருக்க வேண்டியதானே? ஏன்னா சில கோயிலுக்கு போனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்க மாட்டீங்கன்னு ஏற்கனவே பயம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் முதலமைச்சருக்கு இல்லைங்க, அது கோயிலோட ராசி அப்படிங்க, நீங்கள் தான் ராசி, இதெல்லாம் நம்பிக்கை இல்லையே. ஆனாலும் ஒரு பயம். ஒரு பக்கம் வந்து திராவிட கொள்கை, கடவுள் மறுப்பு அப்படின்னு இந்த பக்கம், இன்னொரு பக்கம் பூஜை புனஸ்காரங்கள் இவங்களே பண்ணுற மாதிரி வீடியோலாம் எடுத்து அதை சமூக ஊடகங்களில் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இவங்க குடும்பத்தில் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போகிற தப்பு இல்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்குதுங்க, அதெல்லாம் மாற்று கருத்து. ஆனால் அந்த வீடியோவை தூக்கி வைரல் ஆக்குவாங்க திமுக ஐடிவி. ஏன் அவர் வந்து அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்குறோம், எப்படி சம உரிமையும் கொடுக்குறாங்களாம். இவங்க சம உரிமை எப்படி கொடுக்குறாங்கங்கிறது திமுக நிர்வாகிகளை கேட்டால் தெரியும். மறுபடியும் ஒரு குடும்பம்னு எடப்பாடி ஆரம்பிக்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, எழுதி வச்சுக்காங்க. ஒரு குடும்பம்னு பேசிகிட்டு இருக்கிறது, இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரேமலதா அவர்கள் போய் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், பிரேமலதா எப்பயுமே தேமுதிக ஒரு தவறான முடிவு தான் எடுப்பாங்க. ஒரு காலத்தில் ஐயா சரியான முடிவை எடுத்து எங்கேருந்து எங்கே போயிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த உயரத்துக்கு போச்சு. தலித் எழில்மலை மினிஸ்டராக இருந்தார், வேலு அவர்கள் மினிஸ்டராக இருந்தார், அன்புமணி அவர்கள் மினிஸ்டராக இருந்தார், ஏகே மூர்த்தி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். அந்த யாரோட கூட்டணி வச்சா ஜெயிக்கலாங்கிற பல்ஸு ராமதாஸ் ஐயாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அன்புமணி வந்து தான் கூட்டணி போய் மொத்தமாக முடிஞ்சு உட்காந்துருக்குது. ஆனால் பிரேமலதா அவர்கள் தேமுதிகவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஜெயிக்கிற கூட்டணிக்கே போக மாட்டாங்க, 2 பேர்ட்டையும் பேசுவாங்க, கடைசியாக தோக்கிற கூட்டணிக்கு போவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கார், ரைட், பார்க்குறது சரி. ஆனால் உங்களுடைய பழைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது, உங்களுடைய பழைய அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளை வந்து நீங்கள் கூட்டணிக்கு போகிறதுனா புகழுவீங்க. கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, லெட்டரெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், எம்பி சீட்டு கொடுக்கலம்பீங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக பட்டவர்த்தனம் போட்டு உடச்சிருவீங்க, யாருக்கும் மரியாதையை கொடுக்குறதில்ல. இன்னொரு பக்கம் இவங்களுடைய பையன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் விஜயகாந்த் மாதிரி இருக்கார் அவங்க பையன். அதாவது விஜயகாந்த் கூட இப்படி பேச மாட்டார். விஜயகாந்த் அவர்களை இன்றும் ஏன் மக்கள் மதிக்கிறார்கள்னா, ரொம்ப நல்ல மனிதர், தங்கமான மனுஷன். ஆனால் குடும்பம் தாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க பையன் பேசவும் ஓவராக தான் பேசுகிறாரு, நம்ம ஒன்றும் புரியல. என்ன கட்சி இப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியல, தமிழ்நாட்டே புரட்டி போட்டுருவாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி போனது என்ன இல்லைங்க, அது காலேஜ் மேட்ரு. அது என்னங்க காலேஜ் மேட்ரு?
இல்லைங்க, திமுக ஒரு கணக்கு போடுது. அதாவது இந்த வரக்கூடிய தேர்தலில் 1% 1/2% இருக்கக்கூடிய கட்சியை கூட விட்டுறக்கூடாது. தேமுதிக 1% கம்மி இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம். எப்படிங்க சீட்டே இல்லைங்க, எப்படி கூப்பிடுங்க? சீட்டு எதுக்குங்க, நோட்டு போதுமே, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம்? காலேஜ் இன்றைக்கி வந்து தேமுதிக அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த பெரிய சொத்து இருந்தது, அந்த காலேஜை வாங்கினது யார்? இன்னும் மிக மிக பெரிய சாம்ராஜ்யம் கொண்ட ஒரு குழுமம். அந்த குழுமம் ஏன் வாங்கியது அப்படின்னா, இவங்க சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த இடத்த. ஏன் நோட்டு முடியாது, இந்த மாதிரி பண்ணிடலாம், இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன காந்தி வேணும், காந்தி எப்படி நான் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். அது என்னங்க டீலிங்க? இல்லைங்க, அந்த இப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பெருசாக ஓடாது. உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா பல காலேஜில் ஆளே இல்லாமல் தவிக்கிறாங்க, பசங்க சேர மாட்டுறாங்க. அப்போ வருமானம் இல்லை. வருமானம் இல்லாமல் காலேஜ் நடத்த முடியுமா? என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் அப்படிங்கிற கட்சிகள் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கட்சிகள்லாம் வாக்கு சதவீதத்தில் கட்சிகள்னா தேர்தல் நேரம்னா கொண்டாட்டம், சீட்டு மட்டுமா கொடுப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் சில கட்சிகள் பேரம் பேசி வாங்கக்கூடிய கட்சிகளே இருக்குது. அந்த கட்சிகள் இவ்வளோ கேட்பாங்க, அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு கூட நோக்கம் இல்லை, இவ்வளோ, அவ்வளோதான். அப்போ கரெக்டாக போய் இந்த நேரத்தில் போய் காலேஜை வந்து விற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது, ஏங்க நீங்கள் வாங்கிக்கோங்க காலேஜை, அப்போ அவங்க வந்து காலேஜ் வாங்குவாங்க. அந்த காலேஜ் வேலை வந்து ஒரு 100 கோடி இருந்ததுன்னா இவங்க 300 கோடி கொடுப்பாங்க. கடைசியாக கொடுத்தது அப்படின்னு சொல்கிற போது அந்த அளவுக்கு ரேட் சொல்கிறாங்க, அதை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி லாபம் அவங்களுக்கு. அந்த லாபத்தை இப்போ பெற்றுக் கொடுத்தது யார்? திமுக. சரி, இப்போ திமுகவோட டீலிங் முடிஞ்சதேங்க. அப்புறம் ரொம்ப நாளாக வந்து அதிமுகவில் எம்பி சீட்டு வேறு அந்த அம்மா கேட்டுட்டு இருந்தாங்களே அப்படின்னா, ஆமாம், அதான் அதிமுகவில் இவங்க எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. யாருக்கு? தம்பி சுதீஷ்க்கு. எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர், அவர் உஷாரு, அவருக்கு தெரியாமையாக இருக்கும். உளவுத்துறைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவங்க மற்ற விஷயத்தில் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி தானே வேலை. அவர் என்ன யோசிக்கிறாரு? பிரேமலதா அவர்களுடைய காலேஜை வாங்கினது இவங்க, இங்கேருந்து பணம் போயிடுது. ஓ, அப்போ நம்மகிட்ட வந்து எம்பி சீட்டு வாங்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து எனக்கு சீட்டு அதிகம் வேணும்னு சொல்லிட்டு திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு இப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறத்துக்கு உங்களுக்கு சீட்டே கொடுக்கல, அவ்வளோதான். எடப்பாடி பிடிச்சாலியா, பிரேமலதா பிடிச்சாலியா? கடைசியாக கழட்டி விட்டாரா? அவர் கழட்டி விடலைன்னா பிரேமலதா அவர்கள் எம்பி சீட்டை வாங்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் போயிருப்பாங்க. இன்னொன்று, நாடாளுமன்றத்தில் போய் சுதீஷ் அவர்கள் என்ன பேச போகிறார் கொஞ்சம் யோசனை பாருங்க. நாடாளுமன்றத்தில் சுதீஷ் அவர்கள் போகிறது பெருமையா, இன்பதுரை போகிறது பெருமையா? கொஞ்சம் யோசனை. கம்யூனிட்டி பார்ப்பாங்க இல்லைங்க. அதிமுக வேறு ஏற்கனவே போன தடவை வந்து ஜி.கே. வாசன்லாம் கொடுத்தாங்க, அந்த அன்புமணி கொடுத்தாங்க. அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்தார். இல்லைன்னா பிரேமலதா அவர்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுவார், வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது. இப்போ தேமுதிக க்ளீனாக தெரியுது, வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி சீட்டு அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கி என்ன இருக்குங்கிறத வெளிப்படையாக நிறையா தகவல்கள் வந்து விட்டது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், ஆணவ கொலை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, ஒரு பக்கம் நிதி நிர்வாகம் தட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகங்கிறது வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோங்கிறாங்க. மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி விழாக்கள் அதிகமாக நடக்கும். அதாவது வந்து மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இனிமேல் ஒரு 8 மாதம் பணமழை பொழிய போகுது. இதில் தாண்டி முப்பெரும் விழாவை நடத்துவதில் திமுக முனைப்பாக இருக்கிறது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தருங்கள். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.